விதியை மதியால் கட்டாயம் வெல்ல முடியும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இந்த மேலே இருக்க 2 பேரை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு பக்கம் வந்து ரஜினி சாரும், ஒரு பக்கம் நான் வந்து சூர்யா சாரும் வச்சுருப்பேன். ஓகேவா? அவங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே வந்து ஸ்டார் வந்து என்ன கலரில் இருக்கும்? வெள்ளை கலரில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ரஜினி சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு கலர் தான். ஓகேங்களா? அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து ஒருத்தர் போலீஸ் வேலைக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹைட். ஓகேங்களா? ஸோ சூர்யா சார் வந்து ஹைட்டு கம்மி நான் சொல்ல வரல. ஆனால் அந்த போலீஸுக்கு உண்டான ஹைட்டு கிடையாது. ஓகேவா? ஆனால் நமக்கு போலீஸ் படம், உனக்கு பிடிச்ச ஒரு போலீஸ் படம் சொல்லு, இல்லை போலீஸ்ன்னு சொன்னாலே உனக்கு எந்த ஆக்டர் ஞாபகம் வரான்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய பதில் கண்டிப்பாக சூர்யா சாராக தான் இருக்கும். ஓகேவா? இதை நான் வந்து யாரையுமே வந்து குறைச்சி சொல்ல வரல. அதாவது இவங்க எல்லாருமே இப்போ போலீஸ்னாலே ஹைட்டாக தான் இருக்கணும் அப்படின்ற விதியும், ஸ்டார்னாலே வெள்ளையாக தான் இருக்கணும் அப்படின்ற அந்த விதியுமே இவங்க தன்னுடைய கடின உழைப்பு மூலமாக மாற்றி காட்டினாங்க. ஓகேங்க? நாம் யாராலுமே மறுக்க முடியாத அளவுக்கு உழைச்சி அந்த அந்த பேரையே, அந்த ஒரு காலங்காலமாக இருந்த விதியவே மாற்றினாங்க. ஓகேவா? அவங்க மதியை கொண்டு. ஓகேவா? இங்கேயும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து இந்த ஒரு தவறு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? நான் வந்து 10th வந்து மார்க் கம்மியாக எடுத்துட்டேன், டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா அரியர் வச்சுருக்கேன். ஓகேவா? நான் வந்து எக்ஸாமுக்கு காலேஜ் முடிச்சு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 4 வருஷம் ஆகிடுச்சு, நான் படிப்பு விட்டே 10 வருஷம் ஆகிடுச்சு, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் படிக்க நேரமே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதான் என் விதியாக மாறி போச்சு, என் தலையில் என்ன இருக்குமோ அதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதியை நம்பி மதியை கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாமல், ஏன் மதிக்காமல், தங்களுக்குண்டான வாய்ப்பு இருந்தாலுமே, அந்த வாய்ப்பிற்குண்டான கதவு திறந்திருந்தாலுமே அது இவங்களே போய் சாத்திடுறாங்க. இதான் நம்ம விதி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று விஷயந்தான். என்ன அப்படின்னா, நமக்கான திறமை என்ன இருக்கோ அதுக்கான விஷயத்தை தேடுறது ஒரு விஷயம், ஒரு விதம் அப்படின்னா, ஓகேவா, நாம் எதை தேடி போகிறோமோ அதுக்குண்டான திறமையை வளர்த்துக்கிட்டு நம்ம தேடலை நிறைவு செய்கிறது இன்னொரு விதம். ஓகேவா? இந்த இடத்துல நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். உங்களுக்கான திறமை இவ்வளோதான் அவ்வளோதான்னு சொல்லிட்டு நீங்களே மதிப்பிடாமல் உங்களுடைய ஆசை, கனவு, லட்சியம் என்ன? குரூப் 4 எக்ஸாமா, குரூப் 2 எக்ஸாமா, குரூப் 1 எக்ஸாமா, எந்த தேர்வுக்கு நீங்கள் போக போகிறீங்க, அந்த தேர்வுக்கு உண்டான திறமை என்னளவுக்கு இருக்கணும். ஓகே, அந்த தேர்வுக்கு நான் எந்த அளவுக்கு தகுதி வாய்ந்ததாக இருக்கணும், அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு போராடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இலக்கை அடைய முடியும். ஓகேவா? ஸோ விதி நினச்சி உட்காராமல் உங்கள் மதியை கொண்டு முன்னேறுங்க. கண்டிப்பாக வேலை வாங்குவதே உங்களுடைய விதியாக கூட இருக்கலாம்.